ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக 4 வகை சட்னி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 4-5 வரமிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க 1 கப்பு. 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்பவும் போல் நம்ம சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். நான் 6 காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜார் உள்ள சேர்த்துக்கோங்க எல்லா காஞ்ச மிளகாயும். நான் 3 பழுத்து நல்லா தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா தக்காளியுமே சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதில் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் புளி துண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் சீரகம், கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சட்னி ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா கொதித்து வரட்டும் சட்னி. கொஞ்சம் திக்காய்க்கு வரணும் பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை கூட அட்டகாசமாக இருக்கும். இது ரைஸோட கூட சேர்த்து சாப்பிட்லாம், வேறு லெவலில் இருக்கும். நான் இன்றைக்கி இட்லியோட தான் சர்வ் பண்ண போகிறேன். நல்லா இது போல் மெதுன்னு இட்லியோட இந்த சட்னியை நிறைய ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த டேஸ்ட்டு உங்களால் மறக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப வேலையும் மிச்சம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். புதினா தக்காளி சட்னி தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது அப்படியே லைட்டாக வறுத்து விட்டுடுங்க. இப்போ நான் சின்ன பீஸ் இஞ்சி சேர்க்குறேன். நான் தோல் சீவி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 8 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதையும் அப்படியே லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். நான் 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்க உப்பு சேர்த்துக்கோங்க.
இப்போ அது நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கி வரணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு பவுல் புதினா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா. இப்போ இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் புளி துண்டு சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ்லேயே அரை நான் எடுத்திருக்கேன் புளி. இதை சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இதை முழுசாக நல்லா ஆறி வரட்டும். இது ஆறி வந்த பிறகு நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி சாரில் சேர்த்தாச்சு. இதோட கூட ஒரு 6-7 பூண்டு பல்லும் சேர்த்துக்கோங்க. நான் அது போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. இதுக்கு எப்பவும் போலமே நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிச்சதை நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான புதினா தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அட்டகாசமாக அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும். ரைஸுக்கும் சூப்பராக இருக்குங்க. இந்த ரைஸோடு கூட சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதுரை தண்ணி சட்னி தாங்க செய்ய போகிறோம். மதுரையில் எவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலும் இந்த தண்ணி சட்னிக்கு ஒரு தனி இடம் தாங்க. ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்கும். இதில் ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளவாட்டமாக. இதில் ஒரு 5 சின்ன வெங்காயத்தையும் நான் தோல் நீக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும். ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா முழுசாக ஆறி வரட்டும். இது ஆறி வந்த உடனே நம்ம மிக்ஸி சாறு உள்ளே சேர்த்துக்கலாம். மிக்ஸி சாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 கப்பு உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அந்த மிக்ஸி சாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தாதாங்க இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேனை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய். இதில் கடுகு, சீரகம், நான் சின்ன வெங்காயத்தை 2 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. 1 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக சட்னி ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த சட்னி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த சட்னி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்டில் ஒரு என்ட்ரி கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.